கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி தான் நீங்கள் பண்ணணும். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிட்டி யூனியன் பேங்க், ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 19,179 கோடி, ஸ்டாக் பிஇ 15.9. ஸோ இப்போ இதை வந்து இண்டஸ்ட்ரி பியோட நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ 6.86%, ஆர்ஓஇ 12.6% இருக்குது. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக மாடரேட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப லோவெலாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 7.2 இருக்குது. ஸோ டெப்ட் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஸோ பேங்கிங் எடுத்துக்கிட்டாலே ஸோ டெப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெப்ட் வந்து மாடரேட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 7.2 அப்படின்றது உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 130. அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூ ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கொடுக்காது. ஸோ அதனால் நம்ம அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.14 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.93. ஸோ 2 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் பார்த்துருவோம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 month ஆவரேஜ் வால்யூம் ஸோ இங்கே இருக்குது 40,49,742. அதே கரண்ட் வால்யூம் பாருங்கள், 4,06,98,943. ஸோ 40 லட்சம் எங்கே இருக்குது, 4 கோடி எங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ வால்யூம் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னைய ரொம்ப ஸோ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த வால்யூம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே பறக்க ஆரம்பிக்கும்னே நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வால்யூம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் தங்கமயில் ஜுவல்லரி. இந்த தங்கமயில் ஜுவல்லரியோட மார்க்கெட் கேபிட்டல் 9,453 கோடி, ஸ்டாக் பிஇ 51.4. ஸோ இந்த ஸ்டாக் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பிஇ வந்து ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ 13.7%, ஆர்ஓஇ 14.9% இருக்குது. ஸோ இந்த ஆர்ஓஇ ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பிஇ கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம வந்து இதில் பகிர்ந்து போகிறது ஸ்விங் ட்ரேடிங் மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் டெப்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட் அப்படின்னு பார்க்கும்போது 0.96. ஸோ 1க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு டெப்ட் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.13. ஸோ இதுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இது ஒரு வளரக்கூடிய கம்பெனி. உங்களுக்கு 1க்கு கீழே இருந்தால் ஒரு அண்டர் வேல்யூடுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வால்யூம் பார்க்கணும். வால்யூம் பொறுத்த 1 month ஆவரேஜ் வால்யூம் 2,15,815. அதே கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 27,55,200. ஸோ 2 லட்சம் இங்கே 27 லட்சம். ஸோ ஒரு நல்ல வால்யூமும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து 2 நாளில் 36% உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் மார்னிங்கில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். மார்க்கெட் கேபிட்டல் 14,633 கோடி, ஸ்டாக் பிஇ 12.5. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 20.3. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
அண்டர் வேல்யூடு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே சேம் டைம் ஆர்ஓசி பார்க்கும்போது 4.30 ஆர்ஓஇ 2.5 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்ஓஇ ரொம்ப கம்மியாகவே வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ பிஎஸோட கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் பார்க்கும்போது 0.22 தான் இருக்குது. ஸோ டெப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே சேம் டைம் பெக் ரேஷியோ -0.27 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் இது வரைக்கும் என்ன பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சேம் டைம் நான் இந்த ஸ்டாக்கை பார்த்துருக்கேன். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் பார்க்கும்போது வெறித்தனமாக ஏறும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 69,52,96. அதே கரண்ட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 1,18,82,007 உங்களுக்கு கரண்ட் வால்யூம் வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பியர்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆர்ஓஇ ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த செக்டாருக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ஆர்ஓசியை பார்த்துருவோம். இங்கே பாருங்களேன். ஸோ ரிலையன்ஸ் ஃபஸ்ட்டு கம்பெனி ரிலையன்ஸ் 9.69. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐஓசிஎல், அடுத்து பிபிசிஎல், அடுத்து ஹெச்பிசிஎல், அடுத்து எம்ஆர்பிஎல். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம இப்போ பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிலையன்ஸ், செகண்டு 10.52, 4.38, 4.30, அடுத்து -4.9, நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்கும்போது 7.56. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு நம்ம பெரிய கம்பெனிகளோட ஆர்ஓசி தான். ஓகே, இப்போது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆர்ஓசி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நெக்ஸ்ட்டு பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், நெக்ஸ்ட்டு ஹெச்பிசிஎல் அதாவது அதுக்கப்புறம் தான் நம்ம எம்ஆர்பிஎல் பார்த்தோம். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது சிபிசிஎல். ஸோ நம்ம பார்க்குறது சென்னை பெட்ரோலியம் ஆனால் அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. அது கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால கொடுக்காம விட்டுருக்காங்க போல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதாவது இதுதான் ஆவரேஜ் போல இருக்குது. ஸோ 4 அப்படின்றது உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாடரேட்டாக இருக்கிற ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவங்களோட பியர்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ ரிலையன்ஸு மட்டுமே ரிலையன்ஸு நம்ம சொன்ன மாதிரி 9, நெக்ஸ்ட்டு 7, 16 அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணாவது இருக்கிற கம்பெனி பிபிசிஎல். ஸோ பிபிசிஎல் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்ஓசி 16 அப்படின்னு வச்சுருக்காங்க, ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் 10 அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்பிசிஎல். ஓகே, எம்ஆர்பிஎலும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. எம்ஆர்பிஎல் பார்க்கும்போது எம்ஆர்பிஎல் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மைனஸில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குனே நம்ம எடுத்துக்கிற முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக் அலம்பிக் ஃபார்மா. இந்த அலம்பிக் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 18,882 கோடி, ஸ்டாக் பிஇ 29.8, இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 33.1. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ப்ளஸ். நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ 13ம் ஆர்ஓஇ 11ம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆர்ஓஇ ப்ளஸ் நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டெப்ட் பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி இங்கே பாருங்கள். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி 0.28. ஸோ 1க்கு கீழே இருந்தால் ஒரு கம்பெனி வெல் நவுன் கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 9.36 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பெக் ரேஷியோ பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோனா 1க்கு கீழே இருந்தால் அண்டர் வேல்யூடு. ஸோ 1லேருந்து 3க்குள்ளே இருந்தால் ஃபேர் வேல்யூடுன்னு அர்த்தம், 3க்கு மேலே இருந்தால் ஓவர் வேலிடுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பெக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் வேலிட் அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்க போகிறோம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஆர்ஓஇ நம்ம பார்க்கும்போது இவங்களோட ரெவென்யூலாம் நல்லா இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் பார்ப்போம். ஸோ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் இங்கே இருக்குது. ஸோ 1,66,622. இதே கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 16,64,667. அதாவது 1,66,000 இங்கே 16 லட்சம்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மடங்கு வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது, மாடரேட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒர்த்து. ஸோ இது என்னோட அனாலிசிஸ் மட்டுமே. நெக்ஸ்ட் ஸ்டாக் கல்பத்தரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட். மார்க்கெட் கேபிட்டல் 22,431 கோடி. ஸ்டாக் பி 27.3. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பி 22.1. ஸோ ஸ்டாக் பி ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஓசி 16 பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஆர்ஓசி 16%, ஆர்ஓஇ 9, அதாவது 10 வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆர்ஓஇ நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த நம்ம 3 பேராமீட்டரில் ஸ்டாக் பி ஸ்லைட்லி தான் ஹையாக இருக்குது. அதனால் நமக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது, ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் பொறுத்த வரைக்கும் 0.69 தான் இருக்குது. ஸோ பெக் ரேஷியோ 1.97 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான பேராமீட்டரில் ஆர்ஓஇ, டெப்ட், பெக் ரேஷியோ இது 4மே நல்லா இருக்குது. ஸோ பிஇ மட்டும் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வால்யூம் பார்ப்போம். 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 2,23,585. ஸோ கரண்ட் வால்யூம் 10,03,053 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் நிவா புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். மார்க்கெட் கேபிட்டல் 17,111 கோடி. ஸ்டாக் பிஇ 152. ஆர்ஓசிஇ 7.45%, ஆர்ஓஇ 8.18%. ஸோ இந்த ஆர்ஓசி அதாவது பிஇ வந்து 152 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது 45 தான் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. சில ஸ்டாக்குகளுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக வந்த ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஸோ கரெக்டாக நான் இன்னும் டெக்னிக்கலாக நான் அனாலிசிஸ் பண்ணேன், பட் கரெக்டாக ஞாபகம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது இன்னொரு தடவை சரி பார்க்கணும். ஓகே, ஸ்டாக்கோட பிஇ ரொம்ப ஹையாக இருக்குது. அதே சமயம் டெப்ட்டு 0னே சொல்லலாம். அதாவது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே நம்ம இந்த ஸ்டாக்கை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ரேஷியோ பெக் ரேஷியோ. ஸோ இந்த பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3.38 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஓவர் வேலிட் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதே சேம் டைம் பார்க்கும்போது நமக்கு வால்யூம் பார்க்கணும். வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 33, அதாவது 33,83,067 அப்படின்னும். ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 1,25,17,019. ஸோ ஒரு வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் நல்ல ஹையில் இருக்கிறதுனால ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அதாவது பாருங்களேன், ஆர்ஓசிஇ 7, ஸோ ஆர்ஓஇ 8 வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த பிஎஸ்சில் மட்டும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ஆர்ஓஇ ஹெல்தியாக, அதாவது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஐசிஐசிஐ லம்பார்ட், நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ், தேர்டு கோஜிடிஜிட்டல் ஜென்ரல், நியூ இந்தியா அசூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், லாஸ்ட்டு தான் இந்த நிவ புபா ஹெல்த். ஸோ இப்போ நம்ம ஆர்ஓசியை நம்ம இப்போ பார்க்கலாமா. உங்களுக்கு ஐசிஐசிஐ லம்பார்ட் பொறுத்த வரைக்கும் 24.86 வச்சுருக்காங்க, ஹெல்த்தியான கம்பெனி. நெக்ஸ்ட்டு 13 பாயிண்ட், நெக்ஸ்ட்டு 10, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 11. ஸோ இப்போது அதாவது நிவ புபா ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7 வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 3.59 அப்படின்னு பார்க்கும்போது நியூ இந்தியா அசூரன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு நம்ம இந்த ஸ்டாக்கை எடுத்துக்க முடியாது. பட் வால்யூம் நல்லா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 இல்லை 6 ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த பிஇ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிஇ நெகட்டிவாக இருக்குன்னா அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும். ஸோ பிஇ பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா அது பிஇ வந்து 1, 2, 3, ஸோ 10, 20, 30, 40 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மைனஸில் எப்போ ஒரு கம்பெனியை பிஇ வந்து இண்டிகேட் பண்ணுதோ, ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ,
ஸோ அது எப்போ மைனஸில் காட்டுதோ அப்போ அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக்கை வந்து அதை ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.